என் அன்பு தங்கமே, இன்று இந்த வராகி உன் முன்னால் கொண்டு வந்திருப்பது சாதாரண வாக்கு அல்ல. உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய இந்த வார்த்தாளியினுடைய பேரதிர்ஷ்ட வாக்கு. என் வாக்கினை கேட்டு முடித்த 1 மணி நேரத்திற்குள் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். நான் பழிக்கின்ற சத்திய வாக்கினை மட்டும்தான் உனக்கு என்றும் தருகிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் சத்திய வாக்காக இந்த வராகி உன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கிறாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நான் எந்த சூழ்நிலையிலுமே உன்னை விட்டு விலகியதும் இல்லை, உன்னை கைவிட எண்ணியதும் இல்லை. உனக்கான சரியான நேரத்தில் அம்மா உன் முன்னால் தோன்றிக் கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த நேரத்திலும் உன்னை கைவிடாமல், எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் விட்டு விடாமல், உனக்கான சரியான நேரத்தில் அம்மா உன் கண் முன்னால் வந்து உனக்கான வெற்றியை எப்பொழுதுமே தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருமே இல்லை இந்த வாழ்க்கையில் நமக்காக என்று நீ சொல்லி புலம்பிய பொழுதெல்லாம் நான் இருக்கிறேன் என்று சொல்லி உன் கரம் பற்றியவள் இந்த வராகி என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வார்த்தாளி உன் முன்னால் வந்து நின்று உனக்கு ஒரு வெற்றியினை கொடுக்க நினைக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக இதிலிருந்து நீ உனக்கான நன்மைகளை பெற வேண்டும் என்பதனை புரிந்து கொள். உன்னோடு நான் இருப்பதை உனக்கு தெரிந்து கொள்வதற்கு பல கால அவகாசம் எல்லாம் தேவையில்லை. நீ நினைத்த மாத்திரத்தில் என்னை உன்னால் உணர முடியும். எப்படி என்று யோசிக்கிறாயா? என் பிள்ளையே, என்னை அன்போடு நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு நான் இருப்பதை நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உணர்த்தி காட்டுவேன். ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு போராட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நீ நல்லபடியாக இருந்து கொண்டிருந்தாலும் கூட சுற்றி இருக்கின்றவர்கள் உன் நிம்மதியை கெடுக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய நேரம் இதுவல்ல. என் குழந்தையே, இவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் என்றுமே உனக்கு தேவையானவர்களும் அல்ல என்பதனை முதலில் புரிந்து கொள். அடுத்தவர்களின் சந்தோஷம் தனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது என்றால் இவர்கள் எந்த நிலையிலும் தன் சந்தோஷத்தை பெறுகின்றவர்கள் அல்ல. இதுவெல்லாம் உனக்கு நிச்சயமாக புரிய வேண்டிய தருணம் வந்து விட்டது. இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து விட்ட மாற்றங்களும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களும் என்றென்றும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நமக்கு கஷ்டங்களை இவர்கள் கொடுக்கிறார்களே என்று நினைத்து வருத்தப்படாதே. அவர்களுக்கான குழியை அவர்களே வெட்டுகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். இது நாள் வரையிலுமே நீ அனுபவித்த விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கையில் பல பதில்கள் இன்னமுமே உனக்கு கிடைக்கவில்லை. இதற்கு மேலும் உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் இந்த இடத்தில் என் குழந்தை நீ நிச்சயமாக விழித்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் நீ உன்னுடைய வெற்றியை மட்டுமே உன்னுடைய நோக்காக வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே இவர்கள் எண்ணியதுதான் வாழ்க்கை என்று நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கை அவர்களின் கைகளில் இல்லை. உன்னுடைய வாழ்க்கை அழகாக உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது எப்பொழுதுமே சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறது என்றால் அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு தெளிவாக நிறைவாக கிடைக்கும் என்பதனை நம்பு. இந்த வார்த்தாளியினுடைய சத்திய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். ஒவ்வொரு நிலையிலும் கடந்து நீ உனக்கான மகிழ்ச்சியை என்றும் நிறைவாக பெற்று கொண்டாயானால் இனிமேல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய். எல்லாம் விதிவசம் என்று சொல்லி நிறுத்தி விடுவதை விட்டு இவை எல்லாமும்
என்னால் நல்லபடியாக நடத்த முடியும் என்று நீ நம்பு. உன்னை முதலில் நீ நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நிறைவாக நம்பு. இனிமேல் எந்த நிலையாக இருந்தாலுமே அந்த நிலையில் நீ உன் வெற்றியை உறுதி செய்கிறாய் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்து விடட்டுமே, அவர்களின் எண்ணங்கள் தான் இங்கே மேலோங்கி நிற்கும் என்றால் நீ எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும்? இது உனக்கென கொடுக்கப்பட்ட அன்பான வாழ்க்கை. இது உனக்கென கொடுக்கப்பட்ட உண்மையான வாழ்க்கை. இதில் யாருக்கும் இங்கு இடமில்லை. உன்னுடைய நிலையை கண்டு அவர்களுக்கு சந்தோஷம் என்றால் இனி எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை நீ பதற்றமடையாமல் முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய். இந்த வராகி அங்கு உன்னை வரவேற்று உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க தயாராக இருக்கிறாள் என்பது உனக்கு என்றும் நினைவில் இருக்கட்டும். இவர்களின் எண்ணங்கள் அவர்களின் வாழ்க்கையில் அவர்களுக்கு கெடுதலை நடத்தும். உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடத்த நினைத்த விஷயங்கள் நிச்சயமாக மேலும் பல துன்பங்களை நடத்தி கொடுக்கும். எந்த நேரத்திலுமே நீ நினைத்ததுதான் உனக்கு சரி என்று நீ எப்பொழுது நினைக்கின்றாயோ அப்பொழுது உனக்கு நன்மைகள் நடக்கும். அதே நேரத்தில் உன்னை சுற்றி பல சூழ்ச்சிகளும் நடக்கும். சூழ்ச்சிகளை செய்கின்றவர்களை எங்கும் தேடி அலைய வேண்டாம். உடன் இருப்பார்கள். உன்னை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருப்பார்கள். எப்பேற்பட்ட நிலையிலும் நீ எதையும் சாதிக்க கூடாது என்பதில் அத்தனை கவனமாக இருப்பார்கள். உன்னுடைய மனதில் காயங்களை உருவாக்கினால் நீ அந்த இடத்திலேயே இருந்து விடுவாய் என்பதுதான் அவர்களின் எண்ணம். நமக்கு இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி நீ தயக்கம் காட்டுவாய். வேறு எந்த விஷயத்திலும் முன்னேறி செல்ல மாட்டாய் என்பதுதான் அவர்களின் எண்ணம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிற்பது உன் தெய்வங்கள் அத்தனையும் உனக்கு துணையாக. நீ வணங்குகின்ற உன்னுடைய குலதெய்வமானது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் உனக்கு உறுதுணையாக வந்து கொண்டிருக்கிறது என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் உன் குலதெய்வத்தின் ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களையும் அவர்கள் வெகு விரைவாகவே உனக்கு உணர்த்துவார்கள். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உனக்கு தெளிவுபடுத்த தயாராகி விட்டார்கள். இதனை நீ உணர்ந்து உனக்கு வரவிருக்கின்ற உண்மைகளை நம்பி எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிரு. வார்த்தாளியின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கே கொடுக்கும். மற்றவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் கண்டு என் குழந்தை ஒருபொழுதும் நீ வேதனைப்படாதே. சுற்றி வருகின்ற சூழ்நிலைகளுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் எதற்கும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை. கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் அந்த கெட்ட எண்ணங்களாலே அழியட்டும் என்பது இந்த வார்த்தாளியினுடைய சத்திய வாக்கு. அவரவர் செய்வதற்கு அவரவர்களுக்கு பலன் என்று அம்மா சொல்வதற்கான முழுமையான காரணத்தை அது ஏன் மாறுகிறது என்பதனை நீ விரைவாகவே தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ உன்னுடைய முடிவில் உறுதியாக இரு. உனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இரு. இவர்களுக்காக அவசரப்பட்டு எடுக்கின்ற எந்த ஒரு முடிவுகளும் உனக்குத்தான் ஆபத்தை கொடுக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் நீ காண்கின்ற இந்த மனிதர்கள் எந்த நாளிலுமே உனக்கு நல்லதை நினைத்து விட மாட்டார்கள் என்பது உன் நினைவில் இருக்கும் வரை நீ தெய்வ குழந்தையாக என்றும் வலம் வந்து கொண்டிருப்பாய். யாருமே தனக்கு துணை இல்லை என்று கதறுகின்ற பிள்ளைகளுக்கு அந்த தெய்வம் துணையாக நிற்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனானால் என் பிள்ளையே, அதில் உன் தாயானவள் எனக்கும் சுயநலம் இருக்கின்றதல்லவா? என் குழந்தை, ஆசைப்பட்டதை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்று நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தை சர்வ நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் உன்னிடத்தில் இது போன்ற சத்திய வாக்குகளை கொடுத்து உன்னை மேலும் நான் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். சுயநலமான தாயானவள் இந்த வராகி. என் பிள்ளையின் நலனின் மீது அக்கறை கொண்டவள் இந்த வராகி.
அதனால் உனக்கு நான் செய்வதை நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ நம்பிவிட்டால் இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கத்தான் செய்யும். எப்பொழுதும் கலங்காமல் இரு, உனக்கு நல்லதே நடக்கும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.